சென்டம் ஆஃப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 17, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3வது ஏவுதளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை 3985 கோடி செலவுல அமைக்கிறதா இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சென்னை விமான நிலையத்தில் குடியுரிமை சோதனை புதிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேரு ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தாமதமின்றி குடியுரிமை சோதனை நடத்தும் வகையிலான ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் திட்டம் வியாழக்கிழமை முதல் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள், வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் பயணிகள் அனைவருக்கும் குடியுரிமை சோதனை பிரிவு, அதாவது செக் பண்ணுவாங்க. உள்ள குடியுரிமை சோதனை அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும். அதை லைன்ல நின்று ரொம்ப நேரமா அவங்க காத்திருந்து பண்றதுனால ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது என்ன பேருன்னு மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் திட்டம். ஓகே, அடுத்ததா பாருங்க, 36 மொழிகளில் 162 நூல்கள் மொழிபெயர்க்க நிதி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழ் மொழியின் சிறந்த படைப்புகளை உலக மொழிகளில் கொண்டு செல்வதற்கு பதிப்பாளர்களுக்கு மொழிபெயர்ப்பு மானிய நிதி 36 மொழிகளில் 162 நூல்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சரியா, இப்போ நிறைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல்கள்லாம் இப்பவுமே இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா அது ஒழுங்கா மொழிபெயர்க்கப்படாததுனால அந்த மொழிபெயர்ப்புக்காக இவர் என்ன பண்றாரு, நிதி வழங்கியிருக்காரு. சரியா, இவ்வளவுதான் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான நியூஸ். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கே வினோத் சந்திரன் பதவியேற்பு. சரியா, பீகார் மாநிலம் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கே வினோத் சந்திரன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வியாழக்கிழமை பதவியேற்கிறாரு. அவருக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சரியா, இது கேட்பாங்க கண்டிப்பா. சரியா, யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா என்ன பண்ணிருக்காரு, பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இல்ல இப்போ எண்ணிக்கை 33 இருக்கு. சரியா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 இருக்கு. ஆனா மொத்தம் 34, இன்னும் ஒரு பணியிடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எம்சிக்யூல எப்படி கேட்பாங்கன்னா, மொத்தம் பணியிடங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 34. இப்போ எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா 33. சரியா, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மிக உகந்த சூழல். ஸோ புத்தாக்க நிறுவனங்கள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான உகந்த சூழல் இந்த உலகத்திலே எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க. இதுல அப்படி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. சரி, இன்னமும் கேள்வி கேட்டே இருக்காங்க, ஸ்டார்ட் அப் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2016 ஜனவரி 16. சரியா, அடுத்ததா 2025 உலக பொருளாதார சூழல் பலவீனமாகும் அப்படின்னு சொல்லிட்டு WEF அறிக்கை விட்டுருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2025 உலக பொருளாதார சூழல்ல ரொம்ப பலவீனமாகும், ஆனா இந்தியாவோட வளர்ச்சி நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேஜ். ஓகேவா, ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் சபியாந்தோ பங்கேற்பு. சரியா, சோ இப்போ நம்ம கொண்டாட போறது 76வது குடியரசு தினம். இதுல சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினரா யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா, சோ 76வது குடியரசு தினம். இதுல இந்தோனேஷிய அதிபர் பேர் கூட கேட்க மாட்டாங்க, எந்த நாட்டு அதிபர் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது இல்லாம இப்ப லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, முன்னதாக 1995ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா சரியா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஓகே, அடுத்து 2023ல எகிப்த் அதிபர் அப்தெல் ஃபத்தா எல்சிசி அப்படின்றவர் கலந்துகிட்டார் 2023. 2020ல பிரேசிலின் அப்போதைய அதிபர் ஜெயிர் போல்சனாரோ ஓகேவா இவர் கலந்துகிட்டாரு. 2015ல
அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் பராக் ஒபாமா வந்துட்டு கலந்துகிட்டாரு. சரியா? சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இப்போ யாரு அப்படின்னா 2025ல 76வது குடியரசு தினம் வந்து கொண்டாட போறோம். அதுல சிறப்பு விருந்தினரா பங்கேற்க போறவரு இந்தோனேஷிய அதிபர் சுபியாந்தோ. ஓகேவா? சுபியாந்தோ வந்து நம்ம கலந்துக்க போறாரு. அடுத்து விண்வெளியில் நடந்தார் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விண்வெளியில் நடந்தார். ஓகேவா? 12 வருஷத்துக்கு அப்புறம் விண்வெளியில் முதல் முறையாக நடந்த பெண்மணி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். ஓகே, இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டம் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.